ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா. எல்லாருக்கும் குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி மாவி என்ன சமையல் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாள். எப்படி பண்ணால் எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காய் போட்டு வெத்த குழம்பு வச்சுருக்கேன். இதை பாருங்க, கொஞ்சமாக பச்சை சுண்டைக்காய் போட்டு வெத்த குழம்பு வச்சுருக்கேன். பச்சை சுண்டைக்காய் போட்டு அது கொஞ்சமாக ஒரு சின்ன சுண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை போட்டு வெத்த குழம்பு வச்சேன். புடலங்காய் பொரிச்ச கூட்டு ஒரு காம்பினேஷனாக. ஆமாம், இந்த பாசிப்பருப்பு வேக விட்டு வச்சுருக்கேன். அதை போட்டு புடலங்காய் பொரிச்ச கூட்டு, தோரம்பருப்புள்ள பாசிப்பருப்பு போட்டு பொரிச்ச கூட்டு. உடம்புக்கு நல்லது பாசிப்பருப்பு. புடலங்காய் நறுக்கி என்ன செஞ்சேன்னு சொல்லுங்கள். ஆமாம், தண்ணி வச்சு புடலங்காய் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு புடலங்காயை நல்லா பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் பாருங்க. பொடி பொடியாக நறுக்கி அதில் போட்டு நல்லா வேக விட்டுட்டேன். இந்த கிண்ணத்தில் வைக்கிறேன், கெட்டி எவர்சில் ஒரு அடுக்கில் வச்சு அப்படியே பண்ணிட்டேன். நான் கூட்டு பாசிப்பருப்பை குக்கரில் வேக வச்சு இதில் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேங்காய், ஒரே ஒரு மிளகா, ஜீரகம், வறுத்த உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் தாளிச்சிருக்கேன். இதுக்கு அரைச்சிருக்கேன். தேங்காயெல்லாம் வச்சு நல்லா நைஸாக அரைச்சி இதில் போட போகிறேன். இப்போ கூட்டு ரெடி ஆகிடுது. இது வெறுமனையே சாதம் போட்டு நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடலாம். இந்த கூட்டை அவ்வளோ நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. பொரிச்ச கூட்டு, புளிக்கூட்டு இதெல்லாமே வெறுமனையே நம்ம சாப்பிட்டுக்கலாம். தொட்டுக்கிற காயெல்லாம் போட்டு பண்ணுறதுனால அப்படி வேணும்னா அப்பளம் சுட்டு போட்டுக்கலாம். உளுந்து அப்பளம், அரிசி அப்பளம் அது மாதிரி சுட்டு போட்டுக்கலாம். பொரிக்காமல் சுட்டு போட்டுக்கலாம். அது தேங்காய், வரமிளகா, ஜீரகம், வறுத்த உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் வதக்கி ஒரு முட்டை நல்லெண்ணெயில் வறுத்தேன் இல்லையா, அது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி அதில் போட்டுட்டேன் கூட்டில். வெத்த குழம்பு எப்படி வச்சேன்னா, சின்னதாக ஒரு துண்டு குட்டி எலுமிச்சங்க அளவு புளி எடுத்து அதை 3 தடவை கரைச்சிட்டு கடுகு, வெந்தயம், பெருங்காயம், ஒரே ஒரு மிளகா வத்தல், கருவேப்பிலை இதை தாளிச்சுட்டு இந்த இது சுண்டைக்காய் இருக்கு இல்லையா, பச்சை சுண்டைக்காய், அதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றி சாம்பார் பொடி போட்டிருக்கேன். சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். கொதிச்சோன்னா வற்றி குழம்பாயிடுது. அவ்வளோதான். சுண்டைக்காய் போட்டு வெத்த குழம்பு. புடலங்காய் பொரிச்ச கூட்டு. தண்ணியை கொதிக்க வச்சு புடலங்காய் அதில் போட்டுட்டேன். அது நல்லா முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் 2 உப்பு போட்டு துளியூண்டு பெருங்காயத்தூள் போட்டேன் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் அது கொதிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே இந்த பக்கம் இழுப்பச்சட்டியில் உளுத்தம்பருப்பு, அப்புறம் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதை எல்லாத்தையும் இந்த இழுப்பச்சட்டியில் வறுத்துண்டு தேங்காய், ஜீரகம், ஒரு மிளகா வத்தல் அதில் மிக்சியில் போட்டு இதை வறுத்ததெல்லாம் அதில் போட்டு அரைச்சி இப்போ அதில் போட்டேன். குக்கரில் பாசிப்பருப்பு வேக விட்டுருந்தேன், ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு. அதை கடைஞ்சி அதில் போட்டுட்டேன் கூட்டு. இப்போ இது கூட்டுக்கு தாளிச்சுட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து இந்த கருவேப்பிலை இதில் கொஞ்சோண்டு போடுவேன். நான் கருவேப்பிலை நிறையா அரைச்சும் விடலாம், வறுத்தும் போடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் முடி கொட்டாது. எவ்வளோக்கு கருவேப்பிலை போடுறதுல அவ்வளோக்கு நல்லது. இது ரெடியானோன்னா இந்த உளுத்தம்பருப்பையும் வறுத்து அதில் போட்டேன்னா சமையல் முடிஞ்சது. அவ்வளோதான். இன்றைக்கி என்னென்னா சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காய் போட்டு வெத்த குழம்பு, புடலங்காய் பொரிச்ச கூட்டு, புள்ளப்பத்தா கூட்டுன்னு கூட இதை சொல்லலாம். ஆனால் நான் மிளகா அரைச்சி விட்ருக்கேன். அவளுக்கு மிளகு தான் போடுவாள். ஸோ இது பொரிச்ச கூட்டு, பாசிப்பருப்பு போட்டு புடலங்காய் பொரிச்ச கூட்டு. அதுதான் இன்றைக்கி நம்ம பத்தில் மெனு. இந்த உளுத்தம்பருப்பையும் போட்டேன் பொரிச்ச கூட்டு தாளிக்க. இது வறுபட்டோம்னா கருவேப்பிலையை போட்டு அதில் பொரிச்ச கூட்டில் போட வேண்டியதான். இது பண்ணுறேன், ஆஃபே பண்ணிவிடுவேன். நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால அவ்வளோதான். கூட்டு ரெடி. இது கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். இது புடலங்காய் பொரிச்சு கூட்டு. ஆமாம், ரெடி. நல்ல வாசனையாக இருக்குது. ஆமாம், இது காரத்தால் ஒரு நேரத்துக்கு நம்மளுக்கு வரும். வெத்த குழம்பும் பொரிச்ச கூட்டும். இன்றைக்கி பார்த்தோம்னா இன்றைக்கி தான் சமையல். இன்றைக்கி பச்சை சுண்டைக்காய் போட்டு வெத்த குழம்பும், அப்புறம் புடலங்காய் போட்டு பொரிச்சு கூட்டு, பாசிப்பருப்பு போட்டு பொரிச்சு கூட்டு. ஸோ இதுதான் மாமி பண்ணியிருக்காருலாம் சமையல். ஸோ எல்லோரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் ஒரு ஊறுகாய் ஒன்று போட்டிருக்கேன் மாமி. எலுமிச்சங்காய் இப்போ தான் நறுக்கி போட்டிருக்கேன். அது ஜாடியில் போட்டிருக்கேன். அந்த ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். எலுமிச்சங்காய் நல்லா அலம்பிட்டு 4ஆக கட் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு முன்னாடியே ஜாடியில் போட்டு இதில் நறுக்கி போட்டுட்டேன். அப்புறம் நடுப்புற ஒரு தடவை உப்பு போட்டேன். அப்புறம் நறுக்கி முடிச்சுட்டு மேலே ஒரு உப்பு போட்டேன்.
அவ்வளோதான் போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு 2 நாள் ஆகணும் இதுக்கு உரப்பெல்லாம் போடுறதுக்கு. போடும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஊறினதுக்கப்புறம் என்னென்ன போடுது, எப்படி போடுது? இப்போ இது போட்ட உப்பு கரெக்டுன்னு எப்படி தெரியணும்னா மேலாக நல்லா ஜூஸியாக ஆகிடும், ஜலம் விட்டுன்னு நிற்கும் அந்த ஊறுகாய். அப்போ நம்ம போட்ட உப்புன்னு அர்த்தம், உப்பு கரெக்டுன்னு அர்த்தம். இது 2 நாள் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் உரப்பு போடுறச்ச நான் வெந்தயம் போடுறச்செல்லாம் காமிக்கிறேன். மஞ்சள் பொடி வெந்தயம் போடுறச்ச இன்னும் ஒரு 10 பழம். ஆமாம், சின்ன ஜாடியில் பாருங்கள், சின்ன ஜாடி இது போட்டு வச்சுருக்கா. அப்பப்போ ஏதோ ஊறுகாய் போட்டு இருப்பான் மாமி. தான் இன்றைக்கி சமையல் பண்ணியிருக்கேன். எலுமிச்சக்காயும் போடலாம், உரப்பமிச்சக்காயும் போடலாம். இப்போ மாகாளி வருது சீசன். இந்த மாகாளியை வாங்கினது இலசாக வாங்கினது நல்லா தோலில் நல்லா ஊற போட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலம்பிடணும். அலம்பிட்டு அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோலை மெதுவாக எடுத்துடணும். கத்தியால் எடுத்துகிட்டு பொடி பொடியாக நறுக்கி போட்டுட்டு இந்த எலுமிச்சம்பழம், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு பண்ணோம்னா ரொம்ப கொஞ்சம் மாங்காய் இஞ்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். குருத்து இஞ்சியாக இருக்கும். அது மாதிரி போட்டு நம்ம செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. மாகாளி கிழங்கு பிளட் அப்படியே பியூரிஃபை பண்ணும். மாகாளி அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஆமாம், அந்த காலத்துலேருந்தே அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ ஏதோ மாகாளி கிழங்கு விற்கிறான். இன்னும் என்ன விலை என்ன எதுங்கிறது தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி இந்த சமையல். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஏதாவது டவுட் தான் மாமிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடாமல். தேங்க்யூ வெரி மச். பாய்.